ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பயத்தம்பருப்பு டால். வாங்க எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். பெரிய ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது தாளிக்க நெய் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், தண்ணி, பயத்தம்பருப்பு எனக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து குக்கர்லேயே நம்ம டேரெக்டாக ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக. ஸோ இப்போ குக்கர் நான் வச்சுருக்கேன், சூடாகட்டும். இப்போ இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய விட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes வந்து இதை வதக்கிட்டு போகிறோம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற பயத்தம்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு இந்த டாலுக்கு தேவையான அளவு. ஸோ எல்லாமே நம்ம செய்தாச்சு. ஸோ இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே குக்கர் மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ், 3லேருந்து 4 விசில் விட்டால் போடுங்க. நமக்கு பயத்தம்பருப்பு டால் ரெடி ஆகிடும். ஸோ நான் குக்கர் மூடிட்டேன். நம்ம உடனே விசில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். ஸோ விசில் விட்டாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது 4லேருந்து 5 விசில் கூட விடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இன்னும் நல்லா மேட்ச் ஆகும்னா நீங்கள் இன்னும் 2 விசில் விட்டுக்கலாம் கூட. பயத்தம்பருப்பு டால் ரெடி. இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. சில டைம் நமக்கு தண்ணி கூடிடும். தண்ணி கூடிடுச்சு, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு கடல மாவு கரைச்சி மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 கொதி விட்டிங்கன்னா சரியாக வந்துடும். எனக்கு இப்போ இது தேவைப்படலை, இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இப்படி பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க பயத்தம்பருப்பு டால். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா கடல மாவு கரைச்சி 2-3 கொதி விட்டிங்கன்னா சரியாக வந்துடும். எனக்கு இப்போ தேவைப்படலை, கரெக்டாக இருக்குது. இது வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் இடத்துல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சப்பாத்தி பண்ணுறேன். ஸோ அதனால் நான் சப்பாத்திக்கு டால் பண்ணியிருக்கேன், பயத்தம்பருப்பு டால். ஸோ நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் எப்போ வந்து சப்பாத்தி பண்ணுறீங்களோ அப்போ இது மாதிரி நீங்கள் பயத்தம்பருப்பு டால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பயத்தம்பருப்பும் சேர்க்குறதுனால உடம்புக்கும் நல்லது. இதில் நீங்கள் வேணும்னா கேரட்டும் உருளைக்கிழங்கும் இருந்தால், அவசியம் கிடையாது, இருந்தால் ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் பொடியாக கட் பண்ணி அப்படி சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி சேர்க்குறோம் இல்லையா, குக்கரில் அப்படியே சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.